தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் மதுரையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த மே 16ஆம் தேதி 2687 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகளின் சதவீதம் 71.3 ஆகும். இந்த அனைத்து வாக்குச்சாவடிகளின் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக மே 16ஆம் தேதி இரவு 3 மணி அளவில் அதை இங்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மதுரையை பொறுத்தவரை 2 இடங்களில் இந்த வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரி மற்றும் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரி. மதுரை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை 7 தொகுதிகளுக்கும், மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் 3 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணும் மையத்திற்கான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் இந்த பாதுகாப்பு அறையில் அனைத்து தொகுதிகளுடைய அந்த பதிவான மின்னணு வாக்குகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு காவல்துறை 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் மத்திய பாதுகாப்பு படையினரும், 2வது அடுக்கில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த 3வது அடுக்கில் மதுரை மாநகர காவல்துறையினர் என 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணுவதற்கான நேரம் நாளை காலை 8 மணி என்பதால் அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த வாக்குப்பதிவு எண்ணும் இயந்திற்கு பூத் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் என கட்சி பிரமுகர்கள் அனைவரும் சோதனைக்கு பிறகு இந்த இடத்திற்கு அனுமதிக்கப்படுவர். இந்த இடத்துல சோதனை மேற்கொள்ளப்பட்ட இந்த தடுப்பு வேலிகளின் வழியாக அனைத்து வேட்பாளர்களின் பிரமுகர்கள் மற்றும் பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படுவர். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 8 மணிக்கு இந்த பணி தொடங்க உள்ளதால் போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்கு பதிவு, அதாவது பதிவான மின்னணு வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர்களின் வசதிக்காக மீடியா சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணுவதற்கான மேசைகள் மற்றும் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் தயார் நிலையில் உள்ளதாக மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான வீரராகவ தகவல் தெரிவித்துள்ளார். நாளை வாக்குப்பதிவு என்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையாக முடிவடைந்து என்பதை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளை வாக்கு எண்ணிக்கையின் போது அது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது பிரச்சனையை சரி செய்யவோ அதிகமான அளவு காவல்துறை தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளையும் மதுரை மாவட்ட மற்றும் மதுரை மாநகர காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. எனவே நாளை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணுவதற்காக தயார் நிலையில் மதுரையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையம் தயாராக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.